வெல்கம் கைஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வாங்க இதில் எப்படி செய்யலாம்னு பார்க்க கிச்சனுக்குள்ளே போகலாம். காலிஃப்ளவர் பக்கோடா செய்கிறதுக்கு நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சால்ட்டு தேவையான அளவு, பெப்பர் பவுடர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர், கறி லீவ்ஸ் கொஞ்சம், 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, தேவையான தண்ணி. இப்போ இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சதை நம்ம மசாலாஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் பார்த்து சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர், மைதா, ரைஸ், ஃப்ளவர் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். நான் ஒரு மீடியம் சைஸ் பூ எடுத்தேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். இந்த சால்ட் எல்லாமே போதும். நீங்கள் கொஞ்சம் அந்த சுடு தண்ணியில் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அந்த சுடு தண்ணியில் போடுங்க. அப்போ தான் அந்த சால்ட் அந்த காலிஃப்ளவரில் இறங்கும். இப்போ இந்த மசாலாஸ், கறி லீவ்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா ட்ரையாகவே அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணுங்கள். முதலே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணால் எல்லா இடத்துலையும் அந்த மசாலா ஒட்டாது. அந்த பவுடராக இருக்கும்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி செய்கிறதுனால அந்த மசாலா அந்த காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலையும் நல்லா கோட் ஆகும். உங்களுக்கு வேணும்னா கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே கலர் பவுடர் ஆட் பண்ணலை. நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலர், ஃபுட் கலர் நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 1/2 hour கிட்ட ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊற வச்சதுக்கப்புறமா நான் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. ரொம்ப ஸ்லிம்மில் வைக்காதீங்க. ஸ்லிம்மில் வச்சிங்கன்னா எண்ணெய் குடிச்சிடும். அது முறுமுறுன்னு ஆகாது, ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். நான் சொல்கிற மாதிரி இந்த டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக போட்டு அது ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் இந்த மாதிரி அதை ஹை ஃப்ளேம்லேயே குக் ஆகணும். அதுக்கப்புறமா இந்த பபுள்ஸ் எல்லாமே அடங்கினதுக்கப்புறமா நம்ம மீடியம் டு ஹையில் வச்சுக்கலாம். அப்போ கூட ஸ்லோவில் வைக்காதீங்க. அந்த எண்ணெய் ரொம்ப குடிச்சிட்டு சாஃப்டாகிடும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நான் ஹைலே வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக வரும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்குது. நீங்கள் நான் சொல்கிற மாதிரி செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி மொறுமொறுன்னு இருக்கும். நீங்கள் ஸ்லிம்மில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்காது. நீங்கள் ஹைலே வச்சு பக்கத்துலேயே நில்லுங்க. உங்களுக்கு தீஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கிளறி விட்டுட்டு கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க. போட்ட உடனே கலராதீங்க. போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து அதுவாகவே தனியாக வரும். நீங்கள் போட்ட உடனே கலந்துட்டிங்கன்னா அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த கடாயிலே ஒட்டிக்கும். இங்கே பாருங்கள், அந்த மசாலா எதுவுமே அந்த கடாயில் ஒட்டவே இல்லை. மசாலா எந்த ஒரு இடத்துல கூட அந்த மசாலா பிரிஞ்சு வரவே இல்லை. நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க. அந்த ஆயில் ரொம்பவே க்ளீனாக இருக்குது பாருங்கள்.
இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சு எல்லா காலிஃப்ளவரையும் நம்ம இதை மாதிரி போட்டு எடுத்துடலாம். நான் அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை, எப்படி போட்டோனோ அப்படியே இருக்குது. இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இந்த பாருங்கள், இப்படி கிளறும் போது அது எல்லாமே தனியாக வந்துடும். பாருங்கள், மசாலா உதிராமல் நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்பவே கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. மிச்சம் உள்ள எல்லாத்தையும் இந்த மாதிரி பொரித்து எடுத்துருங்க. இது சின்ன கடாய் இருக்கிறதுனால நான் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போட்டு எடுக்கிறேன். நீங்கள் பெரிய கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சிங்கன்னா நீங்கள் 1 வாட்டி 2 வாட்டிலேயே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ், ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸ் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அவ்வளோதான், நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா ரொம்பவே ரெடி ஆயிடுச்சு. அந்த ஆயில் கொஞ்சம் கூட குடிக்கவே இல்லை பாருங்கள். அவ்வளோதான், நம்மளோட காலிஃப்ளவர் பக்கோடா. இது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் எடுத்து செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.